எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இதை பத்தி வீடியோ போடுங்க, ரொம்ப தண்ணி தாகன்றது அதிகமாக எடுத்துருக்கு. அதாவது தேர்ஸ்டின்னு சொல்லுவோம்ல, ஐம் வெரி தேர்ஸ்டி, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த தண்ணி தாகம் தேர்ஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கான காணொலி தான் இது. என்னென்ன காரணங்கள்னால இந்த தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். தர்ஸ்டினஸ், அதாவது நம்ம மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிடிப்சியானா எக்ஸசிவ் தர்ஸ்டினஸ், ரொம்ப தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கு, குடிச்சிக்கிட்டே இருக்காங்க தண்ணியை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சரி, இது தண்ணி தாக எடுத்தாலே ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடியது சென்னை அப்படின்ற போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு இந்தியான்னு கூட எடுத்துக்கோங்களேன், ஏன் தமிழ்நாடு இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி. டிராபிக்கல் கண்ட்ரினா என்ன? அந்த ஈக்குவேட்டர் போகும்ல, அந்த எர்த்தோட சென்டர் பாயிண்ட் வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2 லைன் ஒன்று வரும். ஒன்று மேலே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இன்னொன்று ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே 2 லைன் வரும். ஒன்று ஆர்க்டிக் சர்க்கிள், இன்னொன்று அண்டார்டிக் சர்க்கிள். என்னடா அது ஜாகிரபி சேனல்னு நினச்சிக்காதீங்க, மெடிக்கல் சேனல் தான், பட் ஆனால் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, இப்போது இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு நடுவில், இந்த ஈக்குவேட்டரு டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு நடுவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே டிராபிக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கு மேலே போகிறதுலாம் டெம்பரேட் கண்ட்ரிஸ்னு அழைக்கப்படுகிறது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸுக்கு வெப்பநிலை எப்பவுமே அதிகமாக இருக்கும். எங்கேயாவது வந்து பார்த்துருக்கீங்களா, இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்து அவங்க ஊரில் வந்துட்டு சன்பாத் எடுக்கிறாங்கன்னு? கிடையாது. அங்கே வெள்ளைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே மால்டீவ்ஸில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தாய்லாண்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்ரீலங்காவில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில இந்தியாவில் பாண்டிச்சேரி, கோவா இந்த மாதிரி பீச்சஸில் அவங்கள பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் பாத் அப்படின்வாங்க. ஏன்னா வெயிலுன்றது அவங்க ஊரில் இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜென்ரலாகவே நம்ம கலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரௌனியாக இருக்கும், டஸ்கியாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து டேண்டாக இருக்கும், டேண்டு ஸ்கின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில பிளாக்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக நல்ல டேனிங் இருக்கும். ஓகேங்களா? அவங்கெல்லாம் டேன் ஆகணுன்றதுக்காக நம்ம ஊருக்கு வருவாங்க சன் பாத். அவங்களாம் விட்டமின் டிலாம் ரொம்ப குறைபாடாக இருக்கும், நம்ம ஊருக்கு வருவாங்க. நம்ம ஊரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கும்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்வாங்களே, நான் இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வெள்ளைக்காரங்களாம் பேசி பார்த்துருக்கேன். நம்ம ஃபாரின் டூர்லாம் போகும்போது அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, யூ ஆர் ஹேவிங் குட் ஸ்கின் அப்படின்வாங்க. அதாவது நம்ம ஸ்கின் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறோம், ஆனால் நம்ம என்னமோ அவங்கள பார்த்தா தான் ஆஹா இந்த இதாண்டா ஸ்கின்னு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, தண்ணி தாக எடுக்கிறது நம்ம ஊரில் ரொம்ப இயல்பான விஷயம். எஸ்பெஷலி இந்த ஏப்ரல் மேல ஆரம்பித்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குதுன்னா உங்கள் உடம்பு தண்ணி வேணும்னு கேட்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த ஊரோட வெப்பநிலை அதிகம். வருஷத்துக்கு வருஷம் குளோபல் வார்மிங்னால வெப்பநிலை அதிகமாகிட்டே போகுது. வெப்பநிலை அதிகமாகிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷனுக்கு போகுது, ஸ்வெட்டிங் அது மாதிரி டீஹைட்ரேஷனுக்கு போகுது. அப்படி டீஹைட்ரேஷனுக்கு போகும்போது தண்ணி தாகம் இயல்பாகவே நம்ம மூளை வந்து கேட்குது, டேய் நீர் சத்து கம்மியாக இருக்கடா, குடுடான்னு. அப்போ நீ வந்து ஃபீட் ஆன் டிமாண்ட், அதாவது எப்படி ஒரு குழந்தை வந்து அழுதுச்சுன்னா ஒரு தாய் பால் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களை உடம்பு தாகம் எடுக்குதுன்னு கேட்குதுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த வெயில் காலத்தில் எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நேச்சுரல். அதை நீங்கள் வந்து தட்டி கழிச்சுக்கிறீங்களாவோ இல்லைனா நீங்கள் அதை வந்து ஒரு நோயாக பார்க்குறீங்கனாலோ அது உங்களோட தப்பு. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒரே தாகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னும் போது நம்ம ஊரில் எஸ்பெஷலி சம்மர் டைமில் இது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அது யாரும் விதிவிலக்கு கிடையாது. போகும்போதெல்லாம் நின்று தண்ணி நீங்கள் வந்து குடிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் என்ன தவறுகள் பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி அதிகமாக தாக எடுக்குதுன்னும் போது ஒரு கடையில் நின்று அந்த ரஸ்னா குடிக்கலாமா, இல்லைனா அந்த கலருங்க எதாவது குடிக்கலாமா, ஃபேண்டா குடிக்கலாமா, பெப்சி, இந்த மாதிரி பண்ணாமல் நேச்சுரல் நீர்களை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இளநீர், பதநீர், இந்த மாதிரி நீர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்டில் வைப்போம். சரி சார், இப்போ புரியுது, குளிர் கிளைமேட்டு தான். இப்போது குளிர் கிளைமேட்ல எனக்கு தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கேன். சம்மரில் நான் எவ்வளோ தான் தண்ணி குடித்தா கூட எனக்கு பத்த மாட்டேன். ஒரு லிட்டர் 2 லிட்டர்னா ஓகே, எவ்வளோ குடித்தாலும் எனக்கு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன காரணங்கள் வந்து சொல்ல வரீங்க? அப்போ ஏதாவது நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? எஸ், இருக்குது. அப்போது இந்த பாலிடிப்சியாவோட முக்கியமான ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு வர்றது நம்மளோட நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்.
பயங்கரமாக. அதுவும் எஸ்பெஷலி அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல, சுகர் பேஷண்ட் எனக்கே தெரியாது, ஏன்னா எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். குடிச்சிக்கிட்டே இருப்பான், பத்தாது, யூரினும் போயிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி பாலி டிஸ்பியா அண்ட் பாலி யூரியா, அதாவது யூரினும் போவோம் தாகமும் எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னும் போது ஒரு காம்போ வந்து இந்த சுகரில் நடக்கும், டயபெட்டிஸ் மெலிட்டஸில் நடக்கும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இந்த டயபெட்டிஸ்லேயே இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இது பேர் தான், இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்காக நம்ம சேனல் மூலயமா சொல்கிறேன். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் நீரிழிவு நோய், சக்கரை வியாதின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்றது கொஞ்சம் ரேர், ஓகேங்களா, கொஞ்சம் ரேர். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்கும். இது என்ன சார் நோய், எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இன்சுலினுக்கும் சம்மந்தமான ஒன்றுமே கிடையாது. இது டோட்டலி ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் பேர் ஏடிஹெச்னு சொல்லுவாங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அந்த ஏடிஹெச் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் பிட்யூட்ரின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த ஹார்மோன் தான் ஏடிஹெச். இது செக்ரீட் ஆகலை, கம்மியாக செக்ரீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா யூரின் ரொம்ப அதிகமாக போய் அப்போ நம்மளுக்கு தர்ஸ்டினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏடிஹெச் என்ற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால. ஸோ டயபெட்டிஸ்லேயே ரெண்டு, ஒன்று நம்மளோட கிளாசிக்கல் சுகர் பேஷண்ட் நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்னொன்று வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தாகன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்ன்றது என்ன, இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் கொடுத்துட்டோம், நம்ம ஊரில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து கொஞ்சம் ஓவர் டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க. நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ லூஸ் மோஷன் வந்து ஆகிட்டே இருக்குது, எனக்கு நான் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி வந்து டீஹைட்ரேஷன் காசஸ், ஃபீவர் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்குது. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடம்போட நீர் சத்து குறையுது. அப்போ உடம்போட நீர் சத்து குறையுது அப்படின்னும் போது தாகங்கன்றது அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ இதெல்லாம் ஏதாவது இருக்கானோ நீங்கள் யோசிக்கணும். எனக்கு இப்போ ஜுரம் அடிக்குதா, இல்லை லூஸ் மோஷன் ஜென்ரலாக வயிறு ப்ராப்ளம்னால டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னா அப்போ நீர் வந்து அது கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து தாகன்றது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும்ன்றது ரெண்டு. மூணாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் இருக்குது. அது பேர் தான் வந்து சிசோஃப்ரெனியா, ஒரு மனநல கண்டிஷன், சைசோஃப்ரெனியான்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப கிளாசிக்கலாக ஒரு பிரைமரி பாலிடிப்சியா, அதாவது அவங்களுக்கு நீர் அதிகமாக தேவைப்பட்டுட்டே இருக்கும், ஓகேங்களா, எந்த காரணமே இல்லாமல். அந்த ஒரு சில சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த நோயோடவே ஒரு அங்கம். அந்த சிசோஃப்ரெனியா ஒரு நோயோட ஒரு அங்கமாக வந்து இருக்கிறது தான் இந்த சைக்கோஜெனிக் பாலிடிப்சியான்னு சொல்லுவோம். இந்த சிசோஃப்ரெனியா ரொம்ப கிளாசிக்கலாக நடக்கும். அவங்க வந்து நீர் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றது வந்துட்டு மூணாவது இம்பார்ட்டன்ட் காரணம். நாலாவது ஒரு சில எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ்னா என்ன, இந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ரத்தத்தில் எடுத்திங்கன்னா சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், அது மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த மினரல்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போகும்போது தாகங்கள் அதிகமாக எடுக்குது. அதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் மினரல் யாருன்னா, ஒன்று கால்சியம், இன்னொன்று பொட்டாசியம். கால்சியம் அதிகமாகவும் பொட்டாசியம் கம்மியாகவும் இப்படி இருந்ததுன்னா தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம மெடிக்கல் டேர்மில் ஹைப்பர் கால்சிமியான்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். பொட்டாசியம் குறைவாக இருக்கிறது ஹைப்போகெலிமியான்னு சொல்லுவோம். இதுவும் தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டோம், நம்ம செக் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகம் எடுக்கிறது. நல்ல உதாரணம், இந்த பிபிலாம் குறைக்கிறதுக்கு டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை எடுப்பாங்க. நிறைய பேரில் வரும், ஓகேங்களா, தாலிடோன், டைட்டார், இது மாதிரி பல பேர்களில் வந்து வரக்கூடிய அந்த மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு நீர் தாகன்றது ஜென்ரலாகவே இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஒன்று. ஒரு சில பேர் வந்து ஆன்டி கொலினர்ஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப ட்ரை ஆகும், தொண்டை வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், அவங்களும் நிறைய தண்ணி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மூணாவது, இந்த சைக்கியாட்ரியில் ஒரு சில பேர் இந்த மூட் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு லித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையும் நிறைய டைம் வந்து இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் மாதிரி ஏற்படுத்தி நீர் தாகத்தை அதிகப்படுத்தும். அப்போ ஒரு சில மாத்திரைகளும் இந்த தர்ஸ்டினஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பேஷண்ட்லாம் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா பாருங்கள், அந்த கிட்னி டாக்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லுவார்னா, தண்ணி அதிகமாக குடிக்காதீங்க, தண்ணி தாகம் எடுக்கும் ஆனால் அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்னுவார். ஏன் அப்படின்னா அவங்க கிட்னி வேலை செய்யலைன்றதுனால டயாலிசிஸ் மூலயமா தான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த யூரின் போகிறது. அப்போது அவங்க தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது, ஆனால் தாகங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிகேடி பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய சாபம் அது, தண்ணி குடிக்காத, ஒரு நாளைக்கு 800 ml தான் குடிக்கணும். யோசிச்சு பாருங்க, தண்ணி குடிக்கிறத கணக்கு பார்த்து தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் வருது அப்படின்னா அது வேற என்ன சொல்றது, ஒரு மனசங்கடமான ஒரு விஷயமா தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கு முக்கியமான
காரணங்களாக வந்துட்டு இருக்குது. ஸோ எக்ஸஸாக எனக்கு வந்து தேர்ஸ்டி ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது இப்போ நான் பேசின எல்லாமே ஒரு காரணங்களாக வந்து அமையலாம். ஆனால் நம்ம ஊரில் ஜென்ரலாக அது யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா வெயில் உள்ள கண்ட்ரின்றதுனால இயல்பாகவே கொஞ்சம் தேர்ஸ்டினஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சா அந்த தேர்ஸ்டி அடங்கிடும். ஆனால் தண்ணி எவ்வளோ குடித்தாலும் அடங்க மாட்டேங்குது அப்படின்னும் போது தான் நம்ம ஒரு சில டெஸ்ட்டுகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கும்போது டாக்டர்கள் என்னென்ன ஆங்கிளில் யோசிப்பாங்கன்றது தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீரிழிவு நோய், நீரிழிவு மாதிரியே டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் டைப் ஆஃப் நோய், சோடியம் பொட்டாசியம் அதே மாதிரி கால்சியம் இதோட மேலே கீழே குறைபாடுகள், ஒரு சில டீஹைட்ரேஷனுக்காக வேறு ஏதாவது நோய்கள் ஏதாவது இருக்கா, ஏன் டயரியா லூஸ் மோஷன் மாதிரி ஏதாவது ஆகிட்டு இருக்கா, ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்டாக இருக்குமா, கிட்னி ஏதாவது அடி வாங்கியிருக்கா அப்படின்ட்டு பல்வேறு ஆங்கிளில் வந்து டாக்டர்கள் வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ தேர்ஸ்டினஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. சரி சார், எப்போ நான் பயப்படணும், தாக எடுத்துக்கிட்டு இருக்கு, எப்போ நான் வந்து பயப்படணும், இல்லை எப்போ நான் உடனே போய் டாக்டரை பார்க்கணும்னா, இந்த தாக எடுக்கிறது கூட உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு மயக்க வருதா, இல்லைனா மயங்கி வேறீங்களா, இல்லைனா வந்து பயங்கரமாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுற மூச்சு வந்து ஒரு மாதிரி ஃப்ரூட் மாதிரி ஒரு பழம் மாதிரி ஒரு வாடை அடிக்குதா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் அறிகுறிகள். ஏன் அப்படின்னா சில சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ரொம்ப ஹை ஆகும் போது டிகேஏ அதாவது டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்னு ஒரு கண்டிஷன் ஏற்படுது. அதில் ஃப்ரூட்டி ஆர்டர் வருது. இதை டிகேயை பற்றி தனியாகவே ஒரு நாள் நம்ம பேசுவோம். எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் தேவையான டாபிக் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படும். என்னது, இந்த தண்ணி தாகன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அறிகுறிகள் இருக்குது. ஸோ எனக்கு தண்ணி தாகம், ஆனால் கூடவே எனக்கு வந்து ரொம்ப மயக்கமாக இருக்குது, மயங்கி வேறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு வந்து ஃப்ரூட்டி ஆர்டர் மாதிரி வருது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், வயிறு வலிக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கலாம், இம்மீடியட்டாக போய் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தாக எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கான தீர்வும் என்ன, எப்போ போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோணத்திலையும் நம்ம பேசணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேன்சியாக பல விஷயங்களை வந்து பேசாமல் நிஜமாலே வந்து நாலேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட சேனலோட இது. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் தேடி தேடி நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதை வந்து ஒரு சாமானிய ஆங்கிளில் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவை வந்து தயவு செஞ்சு தாங்க. ஏன்னா ஒரு டைம் எடுத்து மக்களுக்கான ஒரு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். எல்லாருமே நாலேஜ் ஆனால் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.